மகா பெரியவா கௌஷிக், கௌஷிக், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்லத்தா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். முள்ளம்மா, பார்த்து முள்ள எழுந்துரு. பார்த்து பார்த்து என்ன கிரிஜா, என்னாச்சு? இல்ல, சமத்தை பார்க்காம கொஞ்சம் எழுந்துருமா. வா, இப்படி கொஞ்சம் ஊஞ்சல் பக்கமா வா, வந்து உட்காரு. வா. என்ன கிரிஜா, ரொம்ப வலிக்கிறதா? வலிச்சாலும் நான் தாங்கிப்பேன்னா, ஆனா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுத்தோம்னா ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. தலையில் தானே பட்டுது. குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாம் பெரியவா பார்த்துப்போம். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் நவருங்க, அவளுக்கு சித்த காத்து வரட்டும். யமுனா, நீ போய் ஒரு சொம்பு ஜலம் கொண்டு வா. லலிதா, அவளை கை தாங்கல கொண்டு ஊஞ்சல படுக்கவே. பாத்துமா. மொள்ள மொள்ள. இப்படி உட்காந்துக்கோ. படுத்துக்க முடியுமா? ஜாக்கிரதை. வேணும்னா ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டின்னு போலாமா? அதெல்லாம் இப்போ எதுவும் அவசரப்பட வேண்டாம். சரஸ்வதி, நீ போய் அவளை கவனி. இங்க வலிக்கிறதா? இங்க இங்க குழந்தை சங்கரன் உனக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாதும்மா. இதான் வந்து பெரியவா பாதம் பட்ட இடம். எந்த அசம்பாவிதம் நடக்காது. நீ தைரியமா இரு, வீணா பயப்பட வேண்டாம். ஆமா, கௌஷிக் எங்க? இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே. எங்க அவன்? கௌஷிக், 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 வாடா, இங்க வா. என்னடா பண்ண? என்ன பண்ணி தொலைச்ச? இப்படிதான் தலைகால் தெரியாம ஆத்துல ஓடுவாளா? உன்னால சித்திக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியாடா? இல்ல சித்தப்பா, நான் தெரியாம. இல்ல சித்தப்பா, நான் விளையாட்டாதான். என்ன விளையாட்டு? சித்தப்பா, சாமிநாதா, குழந்தைக்கு
அவனுக்கு என்ன தெரியும்? இப்படி முரட்டுத்தனமா அடிச்சிருக்க? இப்பதான் இவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஸ்லோகம் எல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றான் அப்படின்னு. வலிக்கிறதாடா கண்ணா? கண் பட்டெடுத்து போல இருக்கு. ஸ்லோகம் ஸ்பஷ்டமா சொல்ல என்ன பிரயோஜனம்? இப்படி துஷ்டனால இருக்கான். ஓய், குழந்தைய போய் ஏன் இப்படி பேசுறீர்? அவன் வேணும்னா பண்ணினா இந்த பார் சுவாமிநாதா, இதெல்லாம் பெருசா எடுத்துட்டு பச்சை குழந்தைய போய் கை நீட்டினது ரொம்ப தப்பு. என்ன குழந்தைன்னுட்டு? குழந்தைன்னா கண்டிச்சு வளர்க்கணும். அடியாத மாடு படியாதும்பா. என்ன வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வெதரன இல்லையே. பிள்ளைய வளர்த்துருக்கா பாரு. நன்னா செல்லம் கொடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்கா. இந்த பாருங்க அத்திம்பேர், என் குழந்தை எதுவும் சொல்லாதே. குழந்தை எப்படி நடந்துக்கணும்ன்றதை விட பெரியவா நீங்க எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க. இந்த குழந்தைய நான் எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன் தெரியுமா? நாக்குல நரம்பு இல்லாம என்னெல்லாம் பேசுறேன். இது நாள் வரைக்கும் என்னோட விரல் நுனி கூட அவன் மேல பட்டதில்ல. அவன் அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. பச்சை குழந்தைய இப்படி தூஷிக்கிறேன், அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் சொல்றதுல என்ன தப்பு? குழந்தைய கண்டிச்சு வளர்த்துருக்கலாம்னு தானே சொல்றார். குழந்தை தானேன்னு பண்ற தப்பெல்லாம் பொருட்படுத்தாம விட்டா பின்னாடி தருதலன்னு ஊர்ல பேர் வாங்கும். அப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. பட்டாபி இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அவர் இருந்திருந்தா குழந்தைய அடிச்சதை பார்த்து சும்மா இருந்திருக்க மாட்டார். இப்ப என்ன சொல்ல வர? பட்டாபி இருந்தா குழந்தைய அடிச்ச சுவாமிநாதன் கையை ஒடிச்சிருப்பானா என்ன? அத்திம்பேர், உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். தேவையில்லாம ஏதேதோ பேசி அதை கெடுத்துக்காதே. குழந்தை பண்ணினத குத்தம் சொல்றதை விட்டுட்டு கிரிஜாக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. லலிதா சொல்றது சரிதான். போய் உமக்கு எதுக்கு இந்த அட்வைஸ் வேலையெல்லாம்? வந்தோமா, ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோமா, 3 வேளை நல்லா காபி சாப்பிட்டோமான்னு இல்லாம ஏன் இப்படி வீணா வாங்கி கட்டிக்கிறீர்? என்ன சொல்ல வரீர்? காப்பிக்கு பக்கத்து போய் தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேனா? என்ன வார்த்தை தடிக்கிறது? நான் அப்படி சொல்லல. ஓய், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீர் ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்லணும்? மரியாதை தெரியாத இடத்துல வாயை கொடுத்தது என் தப்பு. இவ பேச்ச கேட்டு நீங்க வந்து பாருங்க. என் புத்திய அடிச்சுக்கோங்க, தாராளமா அடிச்சுக்கோங்க. இவ பேச்ச கேட்டு நீங்க அவமானப்படணும்னு என் தலையெழுத்து. பாருங்க, அடுத்த ரயில பிடிச்சி நம்ம பட்டணத்துக்கே போய் சேருவோம். ஓருடா சாமி இங்க வந்தது. நான் பாட்டு யூஎஸ் கான்சுலேட்ல இருந்திருப்பேன். இவ பாட்டுக்கு வாய் கொண்டபடிலாம் பேசுவா. நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓமோ, பேக் பண்ண வேண்டியதுல பேக் பண்ணு. நம்ம கிளம்பிட்டே இருக்கோம். எல்லாரும் சித்த நிறுத்துறா? குழந்தைய குழந்தையா பார்க்கணும். பெரியவாளா நடந்துக்கணும். எல்லாரும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். இங்க வாடா குழந்தை. மா, என்னாலதான் கிரிஜா சித்திக்கு அடிபட்டதுன்னு அப்பாட்ட சொல்லாதம்மா. இல்லடா கண்ணா, நீ அழாத. நீ தெரியாம தானே பண்ணின. அது இவாளுக்கு புரியல. நீ கவலைப்படாத. நீ பெரியவா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. எல்லாம் சரியாயிடும். போடா கண்ணா, போய் மன்னிப்பு கேட்டுடு. கௌஷிக், 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 கௌஷிக். அம்மா, அம்மா. என்னம்மா? கௌஷிக காணுமா? நீங்க பாத்தேலா? என்னடி சொல்ற? உன்னோட தானே இருந்தா? நீ தானே அவனை சமாதானப்படுத்திட்டு கண்ணத்தடி பக்கம் போனேன். திரும்பி வந்து பார்த்தா அவனை காணுமா? இருப்பான், எங்கேயாவது இருப்பான். சுவாமிநாதன் அவனை அடிச்சதுனால ஒருவேளை கோச்சன் போய் எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கானோ என்னமோ. சரியா பாரு. ஆத்திர எல்லா இடத்துலயும் பாத்துட்டேமா. அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சுட்டேன். நீ பதட்டப்படாத. அவன் அங்க வரலங்கறா. எனக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்கு. குழந்தைய பாக்கல நீங்க? ஒண்ணும் இல்ல. அனாவசியமா கவலைப்படாத. இங்கதான் எங்கேயாவது இருப்பான்.
இப்படிதான் ரமணர் கூட சின்ன வயசுல கோச்சிண்டு ஒரு கோயில்ல போய் உட்காந்து இருந்தாராம். அப்புறமா தேடி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்திருக்கான். சின்ன குழந்தையில கோச்சிண்டா இப்படிதான் தேடட்டுமேன்னு யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பான். இது அவளுக்கு ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி. இப்படி அலட்சியமா பேசாதீங்க. என் குழந்தை கௌஷிக் ஒன்னும் அப்படி இல்ல. அப்படின்னா ரமணர் மாதிரி அவனும் ஆட்டோ விட்டே போயிட்டானா? இது பாருங்க, இப்படி அச்சானியமா ஏதாவது சொல்லி வைக்காதே. இந்த மாதிரிதான் பல பேர் கரிச்சு கொட்டி இந்த குழந்தைய மனசை காயப்படுத்துறா. சந்தர்ப்ப சூழ்நிலையால மனசு காயப்படும் போது அவன் குணம் மாறும், திசை திரும்பும். என்னோட மனநிலை மாறினதுக்கு இந்த மாதிரி சம்பவம் தான் காரணம். இந்த மாதிரியான பாதிப்பு கௌஷிக்கு வர வேண்டாம். கண்டிச்சு வளர்க்க வேண்டிய குழந்தை இல்ல அவன். அவனை திருத்துறோங்கிற பேர்ல அந்த குழந்தை மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் நடந்துக்க வேண்டாம். வாஸ்தவன் தான். ஆமா, ராகவனை யாராவது பார்த்தேளா? அவனையும் காணுமே. எனக்கு என்ன தோன்றதுன்னா, ராகவனுக்கு கௌஷிக்னா ரொம்ப பிரியம். அவனை அடிச்சத ராகவனால தாங்கிக்க முடிஞ்சிருக்காது. குழந்தையில தான் இருந்த நிலைமைய நினைச்சு பார்த்து இந்த குழந்தையும் இப்படி கஷ்டப்படுறதேன்னு மனசு வருத்தப்பட்டு ஒருவேளை அவன்தான் குழந்தைய எங்கேயாவது கூட்டின்னு போயிருப்பானோ என்னமோ. வீணா யாரும் இதை பத்தி எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. கௌஷிக்கை சமாதானப்படுத்துறதுக்காக ராகவன் தான் எங்கேயாவது வெளியில கூட்டின்னு போயிருப்பான். அதனால எல்லாரும் சித்த பொறுமையா இருங்கோ. இன்னைக்கு அனுஷம். ஆமா ஆமா, பெரியவாளோட ஜென்ம நட்சத்திரம் இல்லையா? இப்பெல்லாம் பெரியவா ஜென்ம நட்சத்திரம் தனிக்கு பெரியவாளை நினைச்சு பூஜை பண்ணி கொண்டாடிட்டு இருக்கா. அன்னதானம் மாதிரி பல நல்ல காரியங்கள் பல ஊர்ல பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. டே பாபராஜபுரம், கொஞ்சம் நாந்து கூடா. இத பாருங்க, என்ன பாபராஜபுரம்லாம் கூப்பிடாது. ஏன்? பெரியவாளே உன்னை அப்படித்தானே கூப்பிடுறா. சீவிடுவேன். என்னது? கொம்ப சீவனன்னு சொன்னேன். பெரியவா கூப்பிட்டா அதுல ஒரு அர்த்தம், அத்தாரிட்டி இருக்கு. பாபராஜபுரம்னு கூப்பிட்டா உனக்கே கோவம் வருது. சரியா சொன்னேன். சில சமயம் பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது வழக்கம் தானே. பாபராஜபுரம்னு உனக்கு பெரியவாளே பட்டப்பேர் வச்சிருக்காடா. அவர் கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு போட்டோம். இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஸ்கூல்ல கூட பாபராஜபுரங்கிற என் பேரை சுருக்கி எல்லாரும் பாப்பு பாப்புன்னு கூப்பிடுவா. அது என்னமோ என்ன கேலி பண்ற மாதிரி இருக்கும். நான் அழுதுண்டே எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன், அம்மா என்னையே எல்லாரும் பாப்பு பாப்புன்னு கூப்பிடுறான்னு. இங்க என்னடா எல்லாரும் பாபராஜபுரம் பாபராஜபுரம் கூப்பிடுறேன். இனிமே என்ன பாபுன்னே கூப்பிடுறோம். அது எதுவும் வேண்டாம், பாப்புன்னு கூப்பிட வேணாம். பாலகிருஷ்ணன்னு என்னோட முழு பேரை சொல்லி கூப்பிடுங்க. பேரை வைக்கிறது எதுக்கு? அதை முழுசா கூப்பிட தானே. நாகரிகன்ற பேர்ல எல்லா பேரையும் சுருக்க வேண்டியது. கல்யாணராமன்கிற பேரை சுருக்கி கல்யாணம் கல்யாணம்னு கூப்பிடுறா. சீதாராமனை சீ தாங்க வேண்டியது. லக்ஷ்மி நாராயணனை லக்ஷ்மிங்க வேண்டியது. பகவான் நாமத்தை பேரா வைக்கிறது எதுக்கு? அடிக்கடி நம்மளை கூப்பிடும் போது பகவான் பேரை உச்சரிக்கிற பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்குங்கிறதுக்காக தான். இதுதான் நம்ம பேருக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம். தேவலையா பாலகிருஷ்ணா, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். சரி, நான் போய் பெரியவாளை கவனிச்சுட்டு வரேன். அண்ணா அண்ணா வாடா மடசாம்பிராணி. இப்பதானே சொன்னேன். இல்ல இல்ல ராகவா, வா வா. ஓ, இங்க வரையும் பிரபலம் ஆயிட்டேனா? இல்ல, பட்டாபியோட பேசிட்டு இருக்கச்சே ஆத்து விஷயம்லாம் சொல்லுவான். பெரியவா உத்தரவுங்கிறதுனால இங்க இருக்கான். ஆனா முழுக்க ஆத்து ஞாபகம் தான். உன்னை கூட மடசாம்பிராணின்னு கூப்பிட்டேன். ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி பேர் வச்சிடுவா. நாங்களும் இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பெரியவா இவனை பாபராஜபுரன் கூப்பிடுறதுனால பாலகிருஷ்ணங்கிற இவனோட பேரே மறந்து போயிடுச்சு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீள்? இன்னைக்கு அனுஷம். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அனுகிரகம் வாங்கி போடுன்னு வந்திருக்கீளா? அது நீங்க மட்டும் வந்திருக்கீளா இல்ல ஆத்துல யாரா வந்திருக்காளா? இல்ல. டே கௌஷிக், இங்க வாடா. பெரியவாளை தரிசனம் பண்ணன்னு கௌஷிக் ரொம்ப அடம்பிடிக்கான். அழுது ஆகாத்தியமே பண்ணா. அதான் கூட்டின்னு வந்தேன். அப்படியா? குழந்தைக்கு அப்பா ஞாபகம் வந்திருக்கும். பெரியவா வந்துருக்கா, பெரியவா வந்துருக்கா. ஏய் வாடா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. என்ன எதை பத்தி விவாதம் நடந்துட்டு இருக்கு? பாபுராஜபுரத்தை பத்தியா? நான் பாலகிருஷ்ணனை பாபுராஜபுரம் அப்படின்னு கூப்பிடுறதுனால நீங்களும் அப்படி கூப்பிட வேண்டாம். அபச்சாரம் பெரியவா. தன்னை அப்படி கூப்பிட வேண்டாம்னு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தான்.
நான் பேசினது எப்படியோ பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒண்ணு இல்லடா, யார் யார் எந்தெந்த சந்தர்ப்பத்துல என்னென்ன பேசுவான்னு ஒரு யூகம்தான். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தியோ? பெரியவா. சரி, யாருடா வந்திருக்கா? பெரியவா, பட்டாபி ஆத்திலிருந்து மடசாம்பிராணியும் இல்ல ராகவனும் கூடவே பட்டாபியோட புள்ள கௌஷிக்கும் வந்திருக்கான். கௌஷிக் அப்படியா? சரி, அந்த குழந்தைக்கு என்னவா? அவன் அப்பா பகனும் வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா நாங்க சொல்லிட்டோம், பெரியவா உத்தரவுப்படி பட்டாபி தஞ்சாவூருக்கு சரபூஜையை பார்க்க போயிருக்கார் அப்படின்னுட்டு. சரி சரி, குழந்தை அங்க வர சொல்லு. பெரியவா அனுகிரகம் வேணும். நமஸ்காரம் பண்ணுடா. பண்ணு. विश्वामित्र देवराजा उदरत्रियार्षिः प्रौरान्विता विश्वामित्रोत्तरः आपस्तमसुतः त्रिशाखाध्यायी कौशिक शर्माणा महामस्मिभोः. நீயும் சேவமா இரு. டேய் கௌஷிக், பெரியவாளுக்கு அபிவாதியை சொல்லக்கூடாதுடா. இல்ல, அப்பா தான் சொல்லியிருக்கா, பெரியவா யாரா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு. இல்லடா, அந்த பெரியவா வேற, இந்த பெரியவா வேற. இல்ல, எனக்கு புரியல. பெரியவானா எல்லாருமே பெரியவா தானே. குழந்தை இங்க வா. அதாவது நான் சின்ன வயசுலயே இந்த சன்னியாச வாழ்க்கைக்கு வந்துட்டேன். என்னை விட வயசுல பெரியவாளுக்கெல்லாம் என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஏன்னா பேர் சொல்லி கூப்பிட முடியாது. நான் ஒரு சன்னியாசி, ஒரு மடாதிபதிங்கிறதுனால சின்னவானும் சொல்ல முடியாது. பெரியவான்னு கூப்பிடலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் என்னை பெரியவான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அந்த மாதிரியான பெரியவாடானா? இப்ப புரிஞ்சுதா? ராகவா, நீ அபிவாதியை பத்தி சொன்ன இல்லையா? சன்னியாசிகளுக்கு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அபிவாதி சொல்லக்கூடாது? உனக்கு தெரியுமோ? அதுல 2 விஷயம் இருக்கு. அந்த காலத்து பெண்களுக்கு வரம் பார்க்குற தோப்பனார் அந்த பையன் நமஸ்காரம் பண்ணும்போதே அந்த பையனை பத்தி குலம் கோத்திரம் எல்லா விவரம் தெரிஞ்சுப்பா. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இந்த மாதிரி அபிவாதியை பொம்மநாட்டிகளுக்கு அவ பெரியவாளா இருந்தாலும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அம்மாவுக்கும் குரு பத்னிக்கும் அபிவாதியை சொல்லலாம். இன்னொன்னு, ஆசீர்வாதம் பண்ண தெரியாதவாளுக்கும் ஆசீர்வாதம் பண்ண தகுதி இல்லாதவாளுக்கும் இது தேவையில்லைன்னு மனுஸ்மிருதி சொல்றது. இந்த வழக்கம் சரீரத்துக்கான ஒரு அறிமுகமே தவிர ஆன்மாவுக்கு இல்லை. அத பகவத் பாதாலே சொல்லியிருக்கா. சன்னியாசிகள் தனிப்பட்ட மனுஷாலோட லௌகிக வாழ்க்கையை விட லோகத்தை பத்தின உண்மையை தான் தெரிஞ்சுப்பா. அதுவும் லோகக்ஷேமத்துக்காகத்தானே தவிர அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. அவளுக்கு இந்த ஸ்தூல சரீரத்தை விட ஆன்மாவை பத்தின ஞானம் மேலோங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் தேவையில்லை. புரிஞ்சுதோன்னோ? சரி, எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? அப்பாவை பார்க்கணும்னு தோணித்தா? இல்ல, பெரியவாளை பார்க்கணும்னு தோணித்து. பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது, தரிசனம் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லணும். அவன் பார்க்கணும்னு நான் சொன்னா அதுல எந்த தப்பும் இல்லை. தரிசனங்கிறது சமஸ்கிருதம், பார்க்கணுங்கிறது தமிழ். அர்த்தம் ஒன்று தானே. இதுல அனர்த்தம் எதுவும் இல்லையே. சரி, அன்னைக்கு உங்க தாத்தாவோட பீமரத சாந்திக்கு அனுகிரகம் பண்ண வந்திருந்தேன் இல்லையா? அப்போ வேத மந்திரங்களை நீ நன்னா ஸ்பஷ்டமா சொன்ன. அடுத்ததா நீ வேதத்துல என்ன கத்துன்னு இருக்க? அத முதல்ல சொல்லு. ஓம் வாஜஷ்ட சவஷ்ட பிஜஷ்ட கிருதுஷ்ட சுவஷ்ட மோத்தாச்ச யஸ்னியஷ்ட யாயனஷ்ட அந்த்யஷ்ட பௌவனஷ்ட புவனஷ்ட அதிபதிஷ்ட
इडा देवहोर्मनुर्यज्ञने बृहस्पतिरुच्छा मदानि जगं च विश्वे देवा सोक्तवाच पृथिवीमा धर्मामा हिंसे मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवतिष्यामि मधुमते देवेभ्यो वाच्यमुद्यासकं शुश्रूषेण्या मनुष्येभ्यस्तं मा देव अवन्तु शोभायै पितरो नु वदन्तो ओम शांति शांति शांति। என்ன குழந்தை, எதுக்கு பாடுற? ஆத்துல ஏதாவது அசம்பாவிதமா? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு தானே பண்ணிருக்க, பரவாயில்ல. தப்பு பண்ணினா பரவாயில்லையா? புரியலையே பெரியவா. என்ன நடந்ததுன்னு இவன் முதல்ல சொல்லட்டும், அப்புறம் நான் விளக்கம் சொல்றேன். நீ சொல்லுடா. இல்ல, அது ஆத்துல எல்லாரும் வேலையில இருந்தா நான் இங்க அங்கன்னு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ சித்தி என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க? ஏன் இல்லடா, இன்னும் முழுசா படிச்சு முடிக்கலடா. அம்மா கிரிஜா, அம்மா அம்மா. கிரிஜா என்னாச்சு? கிரிஜா, கிரிஜா, கிரிஜா என்னாச்சு? கிரிஜா, கௌஷிக், 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 வாடா இங்க வா. என்னடா பண்ண? என்ன பண்ணி தொலைச்ச? இப்படிதான் தலைகால் தெரியாம ஆத்துல ஓடுவாளா? உன்னால சித்திக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? பாத்தியாடா? இல்ல சித்தப்பா, நான் என்ன தெரியாம? இல்ல சித்தப்பா, நான் விளையாட்டாதான். என்ன விளையாட்டு? சித்தப்பா, கிரிஜா சித்திக்கு அடிப்பட்டதுக்கு நான் தானே காரணம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பெரியவா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அம்மா சொன்னா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்க பெரியவா. குழந்தை, தப்புங்கிறது நாம் அறியாம பண்றது, குத்தங்கிறது தெரிஞ்சே பண்றது. குத்தம் பண்ணா தண்டனை உண்டு, தப்பு பண்ணா மன்னிப்பு உண்டு. இது பெருசா நினைச்சுக்காத. எதேர்ச்சியா இன்னைக்கு அனுஷம் நீ என்ன தரிசனம் பண்ண வந்திருக்க. ராகவா, பெரியவா, இவன் என்ன தரிசனம் பண்ணவல்ல, பார்க்கத்தான் வந்திருக்கான். புரிஞ்சுதா? நீ எதுக்கு வசனப்பட வேண்டாம். குழந்தை, இது வா. உன் சித்திட்ட இந்த பிரசாதத்தை கொடு, கிரிஜாட்ட மட்டும் கொடு. நாளை காலம்புற ஸ்நானம் பண்ணிட்டு மடியா இந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கு சொல்லு, பழத்தை சாப்பிட சொல்லு. அவளுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும். 103. இங்க ஆமே இப்படி அல்லோல கல்லோல பட்டு இருக்கு. பாக்கியம் எங்க? அவளுக்கு அவ புள்ளதான் பிரதானம். இப்ப அவன் வேற குணமாயிட்டானோ, இனிமே அவன் உலகமே அவன் தான் இருப்ப. பாக்கியத்தை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். நம்ம எல்லாருமே இங்க இருந்துட்டோமோன்னோ, ஒண்ணு அவ ஆத்து காரியத்தை பார்த்துட்டு இருப்போ, இல்ல ஆண்டவன்ட்ட வேண்டின்னு இருப்போ. 105. யாரு 107. 108. பெரிவாச்சரணம். என்ன ஓய், பாக்கியம் போய் அவ பிள்ளைட்ட இருப்பான்னு சொன்னீர், இவ இங்க பெரியவா முன்னாடி இருக்கா? நல்லது நடந்தா நல்லது தானே.
ஏன் பாக்கியம், எதுக்காக இப்படி விழுந்து விழுந்து இத்தனை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, கிரிஜாக்கும் அவ குழந்தைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு பெரியவாள்கிட்ட மனமுருக வேண்டிண்டு 108 நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அபயம் பெரியவாதான், அதான் அவர்கிட்ட முறையிட்டு இருந்தேன். வயத்துல இருக்கிற சிசுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு. சந்தான பாக்கியங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிசு வயத்துல உருவானதுலேருந்து அம்மாங்கிறவளுக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகளும் மன உளைச்சல்களும் ஏற்படும். விவரிக்க முடியாத வேதனைகளையும் உடல் உபாதைகளையும் அவ தாங்கிக்கிறா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பூர்த்தி ஆகிறதே தாய்மையில தான். அந்த கரு உருவானதுலேருந்து பிரசவம் வரைக்கும் பலவிதமான பாதிப்புகளுக்கு அவ ஆளாகிறா. அவ வெறும் கருவை மட்டும் சுமக்கல, அது கூடவே சேர்ந்து ஆசை, கனவு, ஆனந்தம், சந்தோஷம், வலி, வேதனை, பயம், பீதின்னு எல்லாத்தையுமே சேர்த்து சுமக்கிறா. தாய்மைங்கிறது சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். அதனாலதான் மாத்ரு தேவோ பவா அப்படின்னு அம்மாக்கு முதலிடம் கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம்தான் பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவான்னு வரிசையா வரும். அப்பாக்களுக்கும் அன்பு பாசம் எல்லாமே இருக்கும், ஆனா அம்மாக்கு தான் பிரதானம்னு எல்லா நூல்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு. தாய்மை அப்படிங்கிறது ஒரு விவரிக்க முடியாத உணர்வு. எல்லா உணர்ச்சிகளுமே அதுல கலந்திருக்கும். பலவிதமான மனசஞ்சலங்களை தாண்டிதான் ஒரு பெண் தாயாகிறா. அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லா மொழிகளுக்கும், இனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், மதங்களுக்கும், நாடுகளுக்கும் பொதுவானது. உறவுகளோட உயர்ந்த பிரதிபலிப்பது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, என்னோட தலைப்பிரசவம் குறப்பிரசவம் ஆயிடுது. அதை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால சொல்லிக்கிறது இல்லை. அந்த அதிர்ச்சியும் வேதனையும் தாண்டி வந்திருக்கேன். கிரிஜா அடிபட்டு சரிஞ்சு அடி வயித்துல கைய வச்சுண்டு சங்கரா அப்படின்னு கத்தினாலே அந்த நிமிஷம் ஏன் அடி வயிறு கலங்கிடுத்து, உடம்பெல்லாம் நடுங்கித்து. ஏன்னா எத்தனையோ எதிர்பார்ப்போட உருவான கரு கலைஞ்சிடுத்துனா அது சுமந்த அந்த தாயோட வேதனை ரொம்ப கொடுமையானது. அதை தாங்கிக்கவே முடியாது. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனாலதான் உடனே பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிண்டேன். ஏன்னா தாய்மையோட மகத்துவத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிருக்கா பெரியவா. க்ஷேமமா இருக்கோ. தாயோட அன்பு மாதிரி கலப்படமே இல்லாத பூர்ணமான அன்பை லோகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. தான் புள்ள எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தன்னோட அன்பை தாய்கிட்ட பிரதிபலிக்காட்டாலும் கூட தாயாகப்பட்டவள் அதை துளி கூட பொருட்படுத்தாம பிள்ளைகள் மேல தன் பூர்ணமான அன்பை செலுத்திண்டே இருப்பா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு இதை வச்சுதான் சொல்றோம்.
அம்பாள்கிட்ட நம்ம குறைகளை சொல்லி மன்னிப்பு கேட்குற மாதிரி துதி ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு தேவி அபராத க்ஷமாபன ஸ்தோத்திரம். அதில் துஷ்ட பிள்ளைகள் இருப்பது உண்டு, ஆனால் துஷ்ட அம்மான்னு ஒருத்தி கிடையவே கிடையாது அப்படின்னு வருது. எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை இதில் வெளிப்படுத்தியிருக்கா பாருங்க. பரிபூர்ணமான அன்பையும் தன்னலமே இல்லாத தியாகத்தையும் அம்மா ஒருத்திட்டு தான் பார்க்க முடியும். குழந்தையா பிறக்கிற போதே அம்மாட்ட தான் ஒட்டிக்கிறோம். ஆகாரம் தரதிலிருந்து சகலத்துக்கும் அவ தான் குழந்தைக்கு கதியா இருக்கா. வயசு கூடுற சமயத்தை விட பால்யத்தில் தான் தாய் குழந்தை இவா 2 பேருக்கு நடுப்புற பரஸ்பர அன்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் மனித இனத்தை விட பசுக்கள்கிட்ட தான் இந்த அன்பு அதிகம் நிரம்பி இருக்கு. எதுவும் கேட்க தெரியாத குழந்தைக்கு தாய் தான் அதுக்கு வேண்டியதை தந்து கவனிச்சுக்கிறா. அதே மாதிரி தான் அம்பாளும். ஜெகன் மாதாவாகிய அம்பிகை ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அம்மாவாகி உண்மையான பக்தி கொண்டவாளை எதுவும் கேட்காட்ட கூட தானே முன்வந்து அவளுக்கு லோகத்தில் வித்தை, செல்வம், தேகசாந்தி, ஆரோக்கியம்னு சகல சௌபாகியங்களையும் தந்து அதோட கூட ஞானங்கிற பரமானந்தத்தை பெறும்படி அருள் புரிகிறா. பரம ஞானமான அத்வைத ஞானத்தை நம்ம உணர வச்சு அந்த ஆனந்தமயமான மேம்பட்ட உயர்நிலை அடைய அம்மாவாகிய ஜெகன்மாதா நமக்கு அருள் புரிகிறா. இப்படி நம்மள ஆனந்தமயமாக ஆக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவளோட கடாட்சத்தில் அவன் நம்ம கர்மாவை தீர்த்து நான் அப்படிங்கிற ஈகோ போக்குற நிலை தான் நான் மேலே சொன்ன ஆனந்த ஐக்கிய நிலையாகும். அது கிடைக்கலையேங்கிற குறை யாருக்கும் வேண்டாம். இப்படிப்பட்ட பரம அன்பு நம்மளை பெத்தெடுத்து தாய்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி அன்பை ஒரு தாயின் அரவணைப்பில் நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம். அவகிட்ட நம்ம அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தவும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு அது சாத்தியமாகிறத ஒரு பாக்கியமா நினைச்சு அம்மாவை எப்பவும் மதிச்சு அவகிட்ட அன்பையும் மரியாதையும் செலுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட தலையாய கடமையாயிடுறது. இப்படி நடந்துக்கிற போது கிடைக்கிற ஆனந்தத்துக்கு மேல நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அம்பாள் தியானத்தை நமக்கு அம்மாவா இருக்கிறவளை அம்பாளா நினைச்சு அனுஷ்டிக்க பழகிக்கணும். இவ இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் அம்மா. இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் வேற கர்ப்பவாசம், வேற அம்மா. இப்படி சரீரத்துக்குன்னு ஒரு அம்மா தனியா இருந்தாலும் உயிருக்கும் அம்மாவா இருக்கிற ஒருத்தி உண்டு. இந்த சரீரம் அழியிற மாதிரி உயிர் அழியறதில்லை. இந்த உயிரின் அம்மா தான் நமக்கு சாஸ்வதமாகவும் நிரந்தரமாகவும் என்னென்னைக்கும் நமக்கு தாயா இருந்துருக்கிற ஜெகன் மாதா. கண்ணுக்குட்டி மா அப்படின்னு குரல் கொடுக்கறதுல உள்ள ஆவல் மாதிரி வேற எங்கேயுமே அன்பை பார்க்க முடியாது. இதை பார்த்து தான் மனுஷ ஜாதியே அம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சதோ அப்படின்னு தோன்றுறது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மராட்டிய மொழி, கன்னடம், இப்படி எல்லா பாஷைகளிலையும் அம்மா அப்படின்னா அது தாயாரைத்தான் குறிக்கும். மலையாளத்தில் அம்மே அப்படின்பா. சமஸ்கிருதத்தில் மா அப்படின்னும் அம்பா அப்படின்னு சொல்றது உண்டு. இதைத்தான் ஹிந்தியில் மா மாயின்னு சொல்லுவா. இங்கிலீஷில் மம்மி, மாம் எல்லாமே கண்ணுக்குட்டியோட மா இல்லைன்னா வந்தது போல இருக்கு. எப்படி தாய் பசுவானது தன் கண்ணுக்குட்டி மேல பாசமா இருக்கோ அதே மாதிரி எந்த ஜென்மத்திலையும் எந்த காலத்திலையும்
எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயா இருக்கிற பரதேவதையான பராசக்தியோட பாதார விந்தத்துல பூர்ண அனுபவிக்கிறதுனால நம்மளோட இந்த ஜென்மம் சாபல்யம் அடையும். உயிர் சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சரீரத்துல புகாமலும் பேரானந்தத்துல கரையறதுக்கும் இந்த அம்பாள் தான் கதி. நம்ம கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் அவளோடது தான். அந்த பெரிய பராசக்தி தான் கண்டம் கண்டமா துண்டு துண்டாகி அத்தனை ஜீவராசிகளுக்கும் துளி துளி சக்தியா இருந்து ஆட்கொள்றா. அதனால நம்ம சொந்தமா எதை செஞ்சாலும் அதை பெரிய சாதனையா நினைச்சு பெருமைப்படுறதுலையும் இல்லை அகம்பாவப்படுறதுலையும் நியாயமே இல்லை. நாம எதை செஞ்சாலும் அது அவ கொடுத்த சக்தியால தான் நடக்கிறது. அதனால அன்பே உருவான எல்லா உயிர்களுக்கும் தாயா இருக்கிற அம்பிகைய சதா சர்வ காலமும் ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். நாராயண் நாராயண் நாராயண். மகா பெரியவா